அரசிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போகும் பாண்டியன். சுகன்யா மற்றும் சக்திவேலின் கூட்டணியில் நடக்கப் போகுது என்ன? சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. செந்திலும் கதிரும் பாண்டியனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தும் பாண்டியன் மனம் தளர்ந்து விரத்தியா பேசிக்கிட்டு இருக்காரு. பாண்டியனை நினைச்சு ஃபீல் பண்ணி மொத்த குடும்பமும் சோகத்துல இருக்கு. சோகத்துல மொத்த குடும்பம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. கோமதி பாண்டியன் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக கிச்சனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பாண்டியன் சொல்கிறாரு, நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்க அரசியை பொண்ணு கேட்டாங்க. அரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம சொந்தமும் விட்டு போகாது. நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கேன். நீ என்ன நினைக்க கோமதி அப்படின்னு பாண்டியன் கேட்காரு. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அரசி ஒரு தப்பு பண்ணிட்டா அதை அப்படியே விட்டு விட முடியாது. நம்ம தான் அவளுக்கு நல்ல விஷயங்களை முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். பாண்டியனும் கோமதியும் சேர்ந்து கல்யாணத்தை அரசிக்கு பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு முடிவு எடுத்துருந்தாங்க. அரசி பாண்டியன் கிட்ட, அப்பா இனி உங்கள் பேச்சை மட்டும்தான் நான் கேட்பேன், நான் எந்த முடிவும் தன்னால் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருந்தாங்க. கோமதி எதிர் வீட்டுக்கு போய் முத்துவேலை கூப்பிடுதாங்க. முத்துவேலு வந்துடுறாரு. கோமதி கேட்காங்க, என் மக குமார் விஷயத்தில் இனிமேல் தலையிட மாட்டா, அதே மாதிரி உங்கள் பையனும் என் மக விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு கேட்காங்க. முத்துவேலும் கோமதி கேட்டபடி குமாரால் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, நான் சத்தியம் பண்ணி கொடுக்கேன் அப்படின்னு முத்துவேலும் சத்தியம் பண்ணி கொடுக்காரு. பாண்டியன் குடும்பத்தில் அரசிக்கு கல்யாணம் பண்ணதுக்காக மும்மரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் சுகன்யா மற்றும் சக்திவேலு கல்யாணத்தை எப்படியாவது நடக்காமல் பார்க்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. இவர்கள் கூட்டணியில் குமரவேலு கல்யாணமும் அரசி கல்யாணம் தான் நடக்க போதா இல்லையா என்னன்னு தெரியலை. குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடந்தா சக்திவேலு பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கவும் வன்மத்தோடு தான் இருக்காரு. இதுக்கு துணையாக நிற்பாங்களா சுகன்யா? பாண்டியன் குடும்பத்தை இருந்தே குழி தோண்டும் சுகன்யா. நீ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.